வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது வீடியோவோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, உச்சநீதிமன்றத்தில் தாவேகா செய்த சம்பவம் அப்படின்னு வச்சிருப்பேன். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம நிறைய டைட்டில் வைக்கலாம், என்ன தம்ப்நெயில் வேணாலும் வைக்கலாம். அதாவது உடன்பிறப்புகளின் அலறலும் சாட்டையின் கதறலும் அப்படின்னு கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா கதறி வச்சிருக்காங்க மொத்த பேரும். உண்மையிலேயே நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காக சிபிஐ வேணும், இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அந்த விஷயம் நேற்று நிறைவேறி இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தாவேகாவோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தாவேகாக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதியாக நம்ம பார்த்தோம். என்னங்க, ஒரு நீதிமன்றத்திலே வந்து இப்படி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னும் போது உண்மையிலேயே நீதிமன்றம்னா எப்படி இருக்கணும், நீதிபதிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் எல்லாருக்கும் உணர்த்திருக்கு. சரி, இப்போ வந்து என்ன நடந்திருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்ல? நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, டீட்டெயிலாக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த உடன்பிறப்புகள் இந்த சாட்டை கதறல் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலேயே அதுதாங்க எனக்கு ரொம்ப ஹைலைட். சுப்ரீம் கோர்ட்ல தாவேகாக்கு சாதகமாக வந்துச்சு, தாவேகாக்கு சாதகம் இல்லை, உண்மையிலே ஒட்டுமொத்த மக்களும் கேட்கக்கூடிய கேள்வியை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்கு. ஸோ இது வந்து தாவேகா சார்ந்துன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் இதெல்லாம் தாண்டி, இதுல இருந்த சந்தோஷத்தெல்லாம் தாண்டி நேற்று சாத்தை கதறனா பாருங்க, அதை பார்க்கும்போது தாங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. உண்மையிலேயே அதையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது இந்த கரூர் விவகாரத்தில் ஆரம்பத்திலேருந்தே இந்த கேஸ் வந்து சிபிஐ கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த சம்பவம் நடந்து ஒரு நாளாக வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு ஆதாரங்களாக திரட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆதாரங்கள் அத்தனையுமே வந்து திமுகவுக்கு எதிரான ஆதாரம் அப்படின்னும் போது உடனே ஐயோ இவங்களை விட்டா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும், ஸோ இவங்க வாய முடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவதூறு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆனவொன்னு என்ன ஆயிடுச்சுனாக்கா, திமுகவோட ஐடி விங் ஓவராக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அந்த ஆடியோக்களெல்லாம் கூட கேட்டிருப்போம் நம்ம. ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, நீதிமன்றத்தில் நமக்கான உரிய அந்த நீதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே நமக்கு ஒரு அநீதி நடந்துச்சு. அப்புறம் தான் முடிவு பண்ணாங்க இது வேலைக்கு ஆகாது, இது வந்து சிபிஐ கிட்ட மாறணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு அதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க முதல் விஷயம் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூட்ட நெரிசல் வழக்கு, இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானா ஏன் வந்து விசாரிக்கணும், இது வந்து மதுரை பெஞ்சுக்கு போக வேண்டியது, அதாவது கரூர் விவகாரம் போது அந்த லிமிட்டுக்கானது மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும், சென்னை உயர்நீதிமன்றம் தானா எப்படி முன் வந்து விசாரிக்கலாம், பண்ணக்கூடாது இல்லையா? இப்ப இந்த ஒரு கேள்வி ஒன்று உச்சநீதிமன்றம் கேட்டதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்ன காரணம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வெளியில போறீங்க, உங்க செயினை ஒருத்தர் அறுத்துட்டு போயிட்டான், செயின் சர்ச் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லிமிட்ல தான் போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே தவிர, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்காரு அந்த ஸ்டேஷன்ல போய் நான் கொடுப்பேன் அப்படின்னாக்கா அது சட்டத்துக்கு உட்பட முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஆக்சுவலா கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் நீங்க ஆக்சுவலா பார்த்தா மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் போயிருக்கணும். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கில் நம்ம தாவேகா சார்ந்தும் ஆஜரானாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தானா என்ன காரணம் வந்து இதை விசாரிக்கணும், தனி நீதிபதி எதுக்காக இது உள்ள வரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் இதில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரொம்ப இன்டெப்த் போக விரும்பல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நீதிபதி குறித்து அவதூறு பேசிட்டாங்கன்னாக்கா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருவாங்க. அதனால இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்ன்றதுக்காக சொல்றேன். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அதாவது பிரச்சார நெறிமுறைக்கான வழக்கு இது, இதை எப்படி நீங்க வந்து ஒரு தனிப்படைக்கு நீங்க எப்படி இதை மாத்துவீங்க, இதை தனிப்படைக்கு மாத்தணும்ன்ற எதுவுமே கிடையாது, அதுக்கான வழக்கும் இது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தினேஷ் அப்படின்றவர் தான் பொதுநல வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டாரு. அவர் அங்கே போடும்போது பிரச்சார நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ கிரௌட் வந்திருக்கு, இந்த கிரௌட்ல இந்த மாதிரி ஆயிருக்கு, இனிமேல் இந்த மாதிரி கிரௌட்ல இந்த மாதிரி ஆகாம இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை இதை ப்ராப்பரா விசாரிக்காம உடனே எஸ்ஐடிக்கு மாத்தினது எதனால அப்படின்னு உச்சநீதிமன்றம் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, இது பிரச்சார நெறிமுறைக்கான வழக்கு, இது இந்த வழக்கை எப்படி நீங்க கிரிமினல் கேஸா மாத்தினீங்க, அதாவது ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க இத்தனை பேர் அப்படின்னும் போது இந்த கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம், இதை எப்படி எஸ்ஓபி ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இது வந்து நீங்க கிரௌட் இவ்வளவு பேர் கூடுறாங்க, இந்த கிரௌடை யாரு என்னென்ன இது பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க, அதாவது இந்த கிரௌடு கூடுனா இது அந்த கட்சிக்காரங்க என்னத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அரசு தரப்புல என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்ற ஒரு எஸ்ஓபி நீங்க கொண்டு வாங்க, அது வரைக்கும் எந்த கட்சிக்கும் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. ஆனா சென்னை நீதிமன்றம் தான் என்ன பண்ணாங்கன்னா, என்ன மாதிரியான கட்சி இது, அது சென்னையில் இருக்க அந்த செந்தில்குமார் நீதிபதி மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி கட்சி இது, என்ன இவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த வழக்கை தாண்டி அவர் வேற ஒரு விதமாக இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த கோட்பாடுல தான் கேட்குறாங்க, ஒரு பிரச்சார நெறிமுறைக்கான வழக்கை எப்படி கிரிமினல் கேஸாக மாற்றினீங்க, நம்ம புசி ஆனந்த் சிடிஆர் அண்ணல் மேலாம் வந்து இப்போ இது போட்டிருக்காங்க இல்லையா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களை தனிப்படை அமைச்சு தேடுறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இது எப்படி கிரிமினல் கேஸாக நீங்கள் மாற்றுறீங்க, இது பிரச்சார நெறிமுறைக்கான வழக்கு தானே அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் இப்போ கேள்வி கேட்டிருக்கு.
இருக்கு. நாலாவது இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. அது என்னன்னாக்கா உச்சநீதிமன்றத்தில் ஆக்சுவலா ஒரே நாள்ல என்ன காரணத்தால மதுரை உயர்நீதிமன்றத்திலேயே இதே கேஸ் வருது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரே நாள்ல எப்படி 2 கேஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மைதானே? இப்ப மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த கேஸை விசாரிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஆட்கள் தாவேகா சார்ந்த வழக்கறிஞர்கள் போய் அங்க ஆஜரானாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு வக்கீல் யாருமே வரல. அதாவது இந்த தாவேகா சார்ந்த ஆட்கள் யாருமே இல்லாம இவங்களே ஒரு கேஸ்ன்ற பேர்ல ஒன்று நடத்தி இவங்களே அதை முடிச்சு இவங்களே அதுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை வேற வெளியில விட்டுருக்காங்க. என்ன மாதிரி கட்சி இது, என்ன மாதிரி இவருக்கு தலைமை பண்பே கிடையாது, இவர் வாகனத்தை ஏன் இன்னும் நீங்க சீஸ் பண்ணல, இதுக்கு தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. எப்படி ஒரே நாள்ல மதுரையிலயும் சென்னையிலயும் இந்த ஒரே கேஸ் எப்படி வரணும்? ரெண்டாவது விஷயம், எதிர்த்தரப்பு வாதம் யாருமே இல்லாம எப்படி இந்த கேஸை நீங்களே நடத்துனீங்க? மூணாவது, சென்னை உயர்நீதிமன்றம் எதுக்காக தானா இந்த கேஸை வந்து நடத்தணும்? நாலாவது விஷயம், இது போடப்பட்ட கேஸ் என்ன, ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உச்சநீதிமன்றம் நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம வந்து எப்படி இந்த போலீஸ்லயும் ஒரு சில நல்ல போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி உண்மையிலேயே நீதிபதிகள்லயும் உண்மையான நல்ல நீதிபதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மக்கள் மனசுல இருக்கிறத மக்களால கேட்க முடியாத விஷயங்களை நீதிமன்றம் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்கள் வெளில வரும்போது நீதிபதிகள் மேலேயும் நீதிமன்றம் மேலேயும் நமக்கு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் இவ்வளவு கேள்விகளை வச்சிருச்சு இல்லையா, இதுக்கு அரசு தரப்பு வக்கீல் சொல்லாத நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல்கள் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்கல்ல பதில். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாறுச்சு அப்படின்னாக்கா, அதாவது இது 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத இது சென்னைக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் எதனால் இது வந்து தனி நீதிபதி விசாரிச்சாரு, இது என்ன கேஸ், எதனால் இது கிரிமினல் கேஸாக மாற்றினீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அதுக்கு வந்து இது 41 பேர் இறந்து போயிட்டாங்க, ஸோ அது இறந்து போன காரணத்தினால தான் வந்து நாங்கள் வந்து இதை கிரிமினல் கேஸாக மாற்றணும். அவங்க கிட்ட இருக்க ஒரே பதில் இதுதான், 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால இதை வந்து நாங்கள் சென்னைக்கு மாற்றணும், இது கிரிமினல் கேஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த 41 பேர் மரணத்தை மட்டுமே சொல்றாங்க. எதனால் இந்த மரணம் நிகழ்ச்சி, என்ன காரணமாக இருக்கும், யார் இந்த SOP-யை ஃபாலோ பண்ணல அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை. 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை நீதிமன்றத்தில் இதை கேஸாக நாங்கள் போட்டோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது CBI வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, மதுரை கோர்ட் தான் சொல்லுச்சு. அதாவது நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க ஹானரபிள் ஜட்ஜ் ஐயா, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் எதுக்காக இது விசாரிச்சுன்னு கேட்டீங்க, ஆனால் CBI நாங்கள் வேணான்னு சொல்ல, மதுரை நீதிமன்றமாக தான் சொல்லிச்சு, நாங்கள் கிடையாது, எங்களை நீங்கள் கேள்வி கேட்காது இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டாங்க. மூணாவது ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, இதுதான் ஆஹா அப்பப்பா அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று நம்ம அரசு தரப்பு வக்கீல் வச்சிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் லேட்டா வந்தது மட்டும்தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்திருக்காருங்க, அதனால தாங்க இவ்வளவு கூட்ட நெரிசலுக்கான காரணம் அப்படின்னும் போது இதுக்கு பதில் வந்து தாவேகா தரப்புலாம் சொல்ல தேவையில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது ஆக்சுவலாக அவர் வரேன்னு சொன்ன டைம் என்ன, 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்கு, அந்த நேரத்துக்கு உட்பட்டு தான் வந்திருக்காரு. அவர் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11-11:30 வந்தார் அவர் கிடையாது இல்லையா. அவர் வந்தது 10 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கே வந்துட்டாரு. அப்போ அந்த கிரௌடை மேனேஜ் பண்ண வேண்டியது யாரு, அவர் நேரம் தள்ளி வந்தாருன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ரெண்டாவது விஷயம், விஜய் அவர்கள் 12 மணிக்கு தான் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டா அதுவும் எதுவும் கிடையாது அவங்க கிட்ட. ஆனா அவர் லேட்டா வந்துட்டாரு அடம் பிடிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளை நம்ம முன் வச்சோம், அதே மாதிரி அரசு தரப்பு வந்து அவங்க சொன்ன பதில்களையும் அவங்க எழுப்பின கேள்விகளையும் முன் வச்சிருக்கோம். இப்போ தாவேகா தரப்புல இருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது இந்த SIT ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த SIT ஃபார்ம் பண்ணதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து காவல்துறை மேல எங்களுக்கு ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு காவல்துறையே இதை விசாரிக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்காது, நாங்கள் CBI தான் வேணும் அப்படின்னு கேட்கல, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்து ஒரு தனிக்குழு அமைச்சதுன்னா அதுக்கு நாங்கள் உடன்படுறோம், பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த SIT மேலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தாவேகா தரப்புல அந்த இறந்து போன குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து இப்போ ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. மூணாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதாவது தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு வழக்கறிஞர்களும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலைமையில அவங்க வழக்க தள்ளி வைப்பாங்களா இல்ல அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்களா, அதுவும் irrelevant to the case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்ன மாதிரியான கட்சி, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி இவங்க வந்து உபயோகிக்கலாம் அப்படின்றத தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்போ அந்த கரூர்ல இறந்து போனவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் மூலியமா நீதிபதி கிட்ட என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அதாவது ஒரு 600 காவலர்கள் அங்க இருந்ததாக சொல்லப்படுது இல்லையா, நாங்க கண்ணில் ஒரு காவலர்கள் கூட அங்க அவ்வளவு கூட்டம் இருந்த மாதிரி பார்க்கல, மீன் காவலர்கள் இருந்தாங்க, 600 போலீஸ் இருந்தாங்களா அப்படின்றத எங்களால பார்க்க முடியல. அப்படி 600 போலீஸ் உண்மையிலேயே இருந்தாங்கன்னா தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தடியடி நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்க தடியடி நடத்தினதால மட்டுமே அங்கே ஒரு கலவரம் மாதிரி ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்ட மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ரெண்டாவது 600 காவலர்கள் சொல்றாங்க, ஒரு காவலர்கள் கூட மயக்கம் போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லையே, ஏதாவது ஒரு காவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அங்கே 600 காவலர்கள் அப்படின்னு சொல்றது எங்களால் ஏற்றுக்க முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, இதில் காவல்துறை மேலேயே எங்களுக்கு இவ்வளோ சந்தேகங்கள் இருக்கும்போது அதே காவல்துறை இதை விசாரிக்கிறது எங்களுக்கு உடன்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன அந்த குடும்பத்தின் சார்ந்த வழக்கறிஞர் வந்து இதை கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். அதே மாதிரி இன்னொரு விஷயமும்
கேட்டிருக்காங்க. அது என்னன்னாக்கா, எதுக்காக நைட்டோட நைட்டா அவசரமா 30 போஸ்ட்மார்ட்டம் இவங்க பண்ணணும், எங்க இருந்து மருத்துவர்கள் வர வைக்கப்பட்டாங்க, அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அங்க இருக்கா, உண்மையிலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா, எதுக்காக அவசரமா காலையில 4 மணிக்கெல்லாம் அந்த பாடியை எல்லாரும் எரிக்கணும் அப்படின்ற பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இது ரொம்ப கூர்ந்து கவனிக்குது இந்த ஒரு கேள்வியை மட்டும். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எஸ்ஓபி இருக்கு ஆக்சுவலா, இந்த மாதிரி இத்தனை மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் மீறி நைட்டோட நைட்டா இத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது எதனால பண்ணப்பட்டுச்சு, அந்த வசதிகள் இருக்கா, அவ்வளவு மருத்துவர்கள் அங்க வந்தாங்களா அப்படின்றது உச்சநீதிமன்றமும் ஒரு கேள்வியா எழுப்பி இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல இருந்தது, மக்களால கேட்க முடியாத, கேட்டா கைது பண்ணிடுவேன் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய எல்லா கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு முன் வச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம், சுப்ரீம் கோர்ட்ல நம்ம முன்வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, சம்பவம்னா இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு முன்னாடி, கரூர் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா திமுகவை சார்ந்த கவுன்சிலராக இருக்கட்டும், அந்த மாவட்ட செயலாளர், அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி நடக்க போகுது, இது அடுத்த மகாமகமும் நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்றது, இந்த சனிக்கிழமை சம்பவம் உண்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ட விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது அப்படிங்கும் போது இவங்களையும் சந்தேக வலயத்துக்குள்ள கொண்டு வரலாம். அதாவது விஜயனுடைய அந்த கரூர்ல நடந்த, வெளிச்சாமிபுரத்துல நடந்த பிரச்சார கூட்டத்துல திமுக உறுப்பினர் ஒருத்தர் சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு, விஜய் கூட்டத்துல இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி, கூட்ட நெரிசல் நடைபெற போவதாக அவர் ஏற்கனவே, அதாவது முன்னாடியே பதிவிட்டிருந்திருக்காரு. நபர் யாருன்னு பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர், அதே நேரத்தில் அந்த பகுதியினுடைய செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்கள் தெரிய வந்திருப்பதாக மனுதாரர் பிரபாகரன் என்பவரது தரப்பு, தங்கள் தரப்பு வாதமாக உச்சநீதிமன்றத்துல முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப நீதிமன்றம் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுச்சோ இதே கேள்வியை தான் நாமளும் முன் வச்சோம். ஆனா நாம கேட்கும் போது அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கைது பண்ணாங்க. இப்ப இந்த மாதிரி முன்கூட்டியே இவங்க வந்து சம்பவம் கன்ஃபார்ம் அப்படின்னு போறதா இருக்கட்டும், அடுத்த மகாமகமா இது நடக்க போகுது அப்படின்றத திமுக எப்படி கணிச்சு சொல்லுது, இவங்களையே சந்தேக வலயத்துக்குள்ள கொண்டு வரல, இவங்களையும் கைது பண்ணல அப்படின்றது தாவேகாவை சார்ந்து சுப்ரீம் கோர்ட்ல இது ஒரு கேஸாவே போடணும் ஆக்சுவலா. இப்போ இந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதை தான் வந்து நம்ம ஆரம்பத்தில், இந்த கரூர் விவகாரம் ஆரம்பத்தில் நம்ம இதை தான் கேள்வியை கேட்டுட்டு இருந்தோம். அதனால் நம்மளை பேச விடாமல் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நீதிமன்றமே இதை கேள்வியாக எழுப்பியிருக்கு, கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்றத, இந்த இறந்து போன 41 குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக வைங்க, ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கே தெரியும். உச்சநீதிமன்றம் கேட்க வேணும் அவசியம் கிடையாது. அவங்க கேட்டு இதை எடுத்து எல்லாம் ஃப்ளாஷாக போட்டு தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. இதை வந்து நம்ம மக்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு, யார் பண்ணியிருப்பா அப்படின்னு, அதெல்லாம் விடுங்க, ஓரமாக வைங்க. ஆனால் இப்போ வழக்கமாக இந்த உடன்பிறப்புகள் இந்த அளவுக்கு அடின்னு அடிச்சு அமைச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு சார்ந்த வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றம் நல்லா வாங்குன்னு வாங்கி அமைச்சிருக்கு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. இப்போ இதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாகணுமே, கொடுத்தே ஆகணும்ல. உடனே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் எல்லாம் விட்டாங்க. விஜய் தரப்புல என்னங்க இப்படி எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க? ஏண்டா விஜய் தரப்பு கோரிக்கையை விடு, உச்சநீதிமன்றம் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கு, அதுக்கு பதில சொல்றா வெண்ண அப்படின்னாக்கா, அதுக்கு பதில சொல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் பதில சொன்னா அசிங்கப்பட்டுருவோம்ல நம்ம. அதாவது இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், அதெல்லாம் வெளியில வந்துரும்ல மொத்தமா. அதனால விஜய் அவர்கள் மேல திருப்பிடணும். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஆதவர்ஜுனா எப்படி பேசலாம், இப்போ ஆதவர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு இவங்க அப்படியே கேஸை டைவர்ட் பண்றாங்களாமா. அதாவது மக்கள் வந்து இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, உச்சநீதிமன்றம் சொன்ன செய்தியை விடுங்க, ஆதவர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு பாருங்க அப்படின்னு திருப்புறாங்களாமா நம்மள. இப்ப இந்த உடன்பிறப்புகளை கூட விடுங்க, பரவாயில்ல. உடன்பிறப்புகள் எல்லாம் மூத்த உடன்பிறப்பு ஒருத்தர் இருப்பா இல்லையா, இந்த சாட்டை அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வாங்குற உடன்பிறப்பு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் கதறி வச்சிருக்கான் பாருங்க. என்ன கதறல், மொத்தம் அப்படியே தற்கூரி கதறலா இருக்கு ஆக்சுவலா. அதாவது அவன் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு நீதி கேட்டு போலங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வர தற்கூரியாட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற 41 பேருக்குமான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டு போகல, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் போயிருக்காங்க. டேய், உன் பெட்டி வாங்குற விசுவாசத்துக்கு அளவே இல்லையாடா? அதாவது சிபிஐன்னு ஒன்று கேட்குறோமே, எதுக்காக கேட்குறோம்? உங்க அண்ணனுக்கு திரள் நிதி வாங்குறதுக்கு ஆள் இல்லை, உங்க அண்ணன் இட்லி கடை ஷூட்டிங்ல, இட்லி கடை ப்ரமோஷனுக்கு, இட்லி கடை ரிவ்யூக்கு ரொம்ப வந்து பிஸியா சுத்துறாரு, திரள் நிதி வாங்க ஆள் இல்லாம சிபிஐக்கு நாங்க ரெக்வஸ்ட் வச்சிருக்கோமா? நாங்க இல்ல, சிபிஐ ஒன்று கேட்கறோம்னா எதுக்காக கேட்கறோம்? இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க, இதுல ஏதோ மர்மங்கள் இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும், அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஐ கேட்கறோம். இப்போ இதெல்லாம் விட்டுனா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னா இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்கள பத்தி கேட்டு இவர் போலங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் மார்த்தாண்ட இப்ப பேசிட்டு இருக்கிறான். இல்ல
ஆக்சுவலாக வந்து இந்த 41 பேர் இறந்து போனதை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம சிபிஐ கேட்டிருக்கிறோம். அவங்க உள்ள வந்தால் இதில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சிபிஐ இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி அவங்க அமைக்கிற குழு தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதால தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சாட்டை மாமா பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு விஜய் அவர்களை சொன்னதால மட்டுமே இந்த கருத்தை நீக்கணும்னு அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு அப்படிங்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது தவறு கிடையாதுங்க. ஏங்க ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சி தலைவர் குறித்து, அதுவும் இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கருத்தை வந்து ஒரு நீதிபதி வைக்கிறார் அப்படின்னும் போது அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்றத அந்த நீதிபதி எங்க இருந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாவேகா தரப்புல கேட்கறாங்கன்னா அது சரிதானே? அது ஏன்னா வழக்கு வந்து விஜய் அவர்கள் கொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்றதான் வழக்கு. இதை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னாக்கா விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது, விஜய் அவர்கள் என்ன மாதிரியான தலைவர், இது என்ன மாதிரியான கட்சி, அவர் வாகனத்தை ஏன் சீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விஜய் அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நல்லா பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த மீடியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கை அப்படியே எல்லாரும் ஃபிளாஷ் பண்ணாங்க. ஹெட்லைன்ஸே விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னாங்க. அதாவது எல்லா மீடியாவும் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு போட்டாங்களே தவிர இந்த நீதிமன்றத்தில் இந்த கேஸை விசாரிக்கலாமா, இந்த நீதிபதிக்கான வழக்கா இது, இந்த நீதிபதி கிட்ட போடப்பட்ட தினேஷ் அப்படின்ற அந்த பொதுநல வழக்கு போடப்பட்டவர் என்ன போட்டிருக்காரு வழக்கு. ஆனால் இவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் என்ன, ரெண்டுமே irrelevant-ஆ இருக்கு. மூணாவது விஷயம், டிவிகே தரப்புல இருந்து எந்த ஒரு வழக்கறிஞர்களும் ஆஜராகல அப்படின்னும் போது எப்படி இந்த கேஸை முதல்ல எடுத்து நடத்தலாம் அப்படின்றத ஒரு மீடியா பேசல. ஆனா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கறத மட்டும் ஹெட்லைன்ஸா போட்டு பரப்பி விட்டாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு தாவேகா கேட்கல என்ன தவறு இருக்கு? விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்றத விஜய் எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப விஜய் என்ன சீமான் மாதிரியா, பெட்டி பெருமாளா நான் கேட்கறேன், இல்ல இட்லி கடை வியாபாரியா அவரு, இல்ல எல்லாரையும் வந்து சீமான் மாதிரி மானங்கெட்ட பையன் நினைச்சிட்டாங்களா? எனக்கு புரியல. எனக்கு அதாவது ஒரு கட்சி தலைவர் அப்படின்னாக்கா அவருக்கான மரியாதையை கண்டிப்பா கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் சீமான பேசுற மாதிரி பேசிட்டாக்கா எல்லாரும் ஏத்துட்டு போயிடுவாங்களா? சீமான் ஏத்துப்பான், ஏன்னா அவன் பெட்டி வாங்குறான், மாஞ்சி மாஞ்சி வித்திரல் நிதி வாங்குறான், அவன் ஏத்துட்டு போயிடுவான். அதுக்காக எல்லாரும் ஏத்துட்டு போயிட முடியுமா? சீமான் அவர்கள் குறித்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசிட்டோம்னா மட்டும் அப்படியே பொங்கி வந்துருவான் சாட்டை. சீமான் அண்ணன் எவ்வளவு கேவலமா எல்லாரும் பேசுறாங்க தெரியுமா அப்படின்னாக்கா அவன் கேவலமானவன், அவனை கேவலமா தான் பேச செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் கேவலமா பேசினாக்கா எல்லாரும் ஏத்துட்டு போயிட முடியுமா? ஏன்னா உங்க அண்ணன் வந்து பச்சையா எல்லா கட்சிகள்கிட்டயும் போய் பெட்டி வாங்கி விமர்சிக்கிறது வெளியில அப்பட்டமா தெரியுது. அதாவது யார் உங்க எதிரின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கே போய் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. பல பேர் செத்து கிடக்குறான், மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியா இருக்குமா இல்ல உறக்கம் தான் வருமா உங்களுக்கு? தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். மிகுந்த மன நிறைவோடு நான் இந்த படத்தை பார்த்து ரசிச்சேன். ஒவ்வொரு காட்சிகள் நகரும் போதும் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்த என்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மத்த எல்லாரையும் வந்து கொள்கை இல்லாத கூமுட்டைகள் அப்படின்னு சொல்றீங்க. கொள்கையுள்ள கூமுட்டைகளை இப்ப சுத்திட்டு இருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி, உங்க அண்ணன் சீமானும் தான். அப்படி கேடுகட்ட வேலை பார்க்கிற உங்க அண்ணனை வந்து கேடுகட்டவன் தான் சொல்லுவாங்க. அதுக்காக வந்து எல்லாரும் கேடுகட்டவன், நீங்களும் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்ல கழுதையும் குதிரையும் ஒன்னாயிடுமா? நான் கேக்குறேன். உங்க அண்ணனை பேசிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே வந்து எல்லாரும் பேசிடலாம், யார் என்ன கருத்து சொன்னாலும் ஏத்துக்கலாம்னு சொல்லிட முடியுமா? அதாவது என் மேல நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறனா எப்படி வைப்ப, என்ன அடிப்படையில் ஏன் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு ஒரு மானம் உள்ளவன் கேட்பான். சரியா? பெட்டி வாங்கிட்டு சுத்துற மாமா பையில கேட்க மாட்டாங்க. அதனால கழுதை குதிரை எல்லாம் உங்களுக்கு ஒன்னாயிருமா? உங்களுக்கு உங்க அண்ணன் கழுதை கூட கிடையாது, அந்த கழுதைக்கே கழுதை கதை சொல்றவங்க உங்க அண்ணன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் மார்த்தாண்டம் ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று சொல்லியிருப்பான், கேளுங்களேன். நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன, தாவேகா தரப்பு எதற்காக இந்த எஸ்ஐடியை பார்த்து பயப்படுது? அதாவது விஜய் அவர்கள் இந்த எஸ்ஐடியை பார்த்து ஏன் பயப்படுறாங்க, தாவேகா எஸ்ஐடியை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்குறான். அதாவது பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. 600 காவலர்கள் இருந்ததாக சொல்றாங்க. அந்த 600 காவலர்கள் நாங்கள் பார்த்த மாதிரி தெரியல. அப்படியே 600 காவலர்கள் இருந்தாங்கன்னா ஏன் அந்த கூட்ட நெரிசல்ல ஒரே ஒரு காவலர்கள் கூட ஏன் பாதிக்கப்படலை அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது விஷயம், காவலர்கள் ஏன் அன்வான்டா தடியடி நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது பாயிண்ட், காவலர்கள் ஏன் அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் காவல்துறையை நோக்கி வைக்கும் போது எஸ்ஐடி மேல எப்படி நம்பிக்கை இருக்கும்? அப்போ அந்த ஒரு காரணத்தால தான் சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனா அதை எப்படி இந்த மாமா பைய திருச்சி பேசுறான் பாத்தீங்களா? ஏன் எஸ்ஐடியை பார்த்து பயப்படுறீங்களா? சரி, நான் இதே கேள்வி உங்ககிட்ட கேட்டா ஏன் சிபிஐ பார்த்து பயப்படுறீங்க, ஏன் சிபிஐ பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா, ஏதாவது உண்மை வெளில வந்துட போதும் பயமா இருக்கான்னு கேட்டா கரெக்டா இருக்குமா?
அதாவது இந்த சாட்டை மாமா பையன் சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த விடிய விடிய ராமாயணத்தை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பனா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எஸ்ஐடி போட்டது எதுக்குன்றத உச்சநீதிமன்றம் கேட்டுருச்சு. காவல்துறை மேல இருக்க அலிகேஷன் வச்சுட்டோம். ஆரம்பத்துல இருந்து இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஏன் காவல்துறை ப்ராப்பரா பண்ணலன்றது எல்லாத்தையும் கேட்டுட்டோம். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் ஏன் சிஐடியை பார்த்தா விஜய் அவர்கள் பயப்படுறாரு, விஜய் தரப்பு ஏன் பயப்படுது அப்படின்னா, இது எப்படி தெரியுமா இருக்கு? சாட்டை எப்பவுமே நேர்மையை தாங்க பேசுவான், நேர்மையை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இடும்பாவனம் கார்த்திக்கு திமுகவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சீமான் திமுக கிட்ட ₹1 கூட வாங்கலங்க, பெட்டியே வாங்கலங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சீமான் உழைச்சி தன்னோட வேர்வையை சிந்தி சம்பாரிச்ச காசுல தாங்க வீட்டு வாடகை, பையனை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாம் படிக்க வைக்கிறாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சீமான் சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மை மட்டும்தாங்க, கட்டுக்கதையே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இவன் சொல்றது. எஸ்ஐடியை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐடியை பார்த்தா நாங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எங்களுக்கு என்னன்னா, இந்த எஸ்ஐடியில் இருக்கவங்களும் நேர்மையான அதிகாரி இல்லைன்னு யாருமே சொல்ல வரல. இது தமிழ்நாடு காவல்துறை இன்வால்மெண்ட் இருக்கிறதால தமிழ்நாடு காவல்துறையே ஒரு குழுவை ஒன்று நியமிச்சு அவங்களே இதை விசாரிச்சா நேர்மையாக இருக்காதுன்னு சொல்ல வரும். அதனால தான் வந்து இது ரெண்டு தரப்புக்குமே சாதகம் இல்லாத ஒரு ஆட்களாக சிபிஐயை போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி ஏன் இந்த சாட்டை மாமா பையன் பேச மாட்டான்? பெட்டி பேச விடாம தடுக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன, தாவேகா தரப்பு எதற்காக இந்த எஸ்ஐடியை பாட்டு பயப்படுது? சூத்த சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ.